என்னமாங்க? அது வந்து சொல்லுமாங்க. ஏன் தயங்குற? இல்லக்கா, நீங்க அந்த ஸ்னேகாவை பத்தி சொன்னீங்கல்ல, எனக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு. அதுவும் அவளுக்கு கேன்சர்னு சொன்னதும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதான் நேர்ல போய் ஆறுதல் சொல்லிட்டு வரலான்னு இருக்கோம். குமரனை காணோம்னு நாங்க எல்லாரும் தேடிட்டு இருக்கோம். நீங்க எதுக்கு அவளை போய் பார்க்க போறீங்க? இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையா? அதான் நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன்ல. ஏம்மா, நீ மட்டும்தான் இறக்கப்பட்டு போய் பார்க்கணுமா? நாங்கெல்லாம் போய் பார்க்க கூடாதா? ஏண்டி, இப்படி நாம வரிசையா போய் அவளை பார்த்துட்டு வந்தா நாம அவளை ஏத்துக்கிட்ட மாதிரி ஆயிடாதா? ஊரும் நம்மள பத்தி கேவலமா பேசாதா? அப்ப நாங்க அங்க போய் பார்க்க கூடாதுன்னு சொல்றியாமா? ஆமா, நேர்ல போய் பார்க்க வேண்டாம். வேணும்னா போன்ல பேசுங்க. சரிக்கா, வா. சித்தி, அம்மா எங்க நம்ம போறோம்னு சொன்னதுக்கு கோவப்படுவாங்களோன்னு நினைச்சேன். நல்ல வேளை போன்ல பேசுறதுக்காவது ஒத்துக்கிட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம்தான். இப்ப போன்ல பேச ஒத்துக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நேர்ல போய் பார்க்கவும் ஒத்துக்குவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு புனிதா. ஆமா சித்தி, அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கதான் போகுது. இப்போதைக்கு போன்ல பேசுவோம். சரி வா. ஏய் கண்மணி, மாப்பிள்ளைய நாம தான் கடத்தி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சது நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. அதுவும் மாமியாருக்கு தெரிஞ்சதுன்னு வெயி பத்திரகாளி ஆயிடுவாவ. மா, தப்பு செஞ்சவரை மன்னிச்சு விடுறதே பெரிய விஷயம். இதுல அந்த ஸ்னேகாவை பத்தி அத்தை கிட்ட சொல்லியே தீர்வேன்னு அடம் பிடிச்சா என்ன பண்றது? அதான் இப்படி கடத்த வேண்டியதா போயிடுச்சு. சரிடி கண்மணி, இன்னைக்கு மாப்பிள்ளை கேட்டா என்ன சொல்ல போற? மனசுல ஏதாவது திட்டம் வச்சிருக்கியா? பெருசா எந்த திட்டத்தோடவும் போகலமா. இன்னும் இப்படியே எத்தனை நாளைக்கு தான் அவரை கட்டி போட முடியும்? இப்பவே ரொம்ப தளர்ந்து போயிருக்காரு. அவரை கட்டி போட்டதுனால உடம்பு வலியோட இருப்பாரு. உடம்பும் மனசும் ரொம்ப தளர்ந்து போயிருக்கிற இந்த நேரத்துல அவரோட தைரியம் எல்லாம் வத்தி போய் மனசுல பயம் தாமா பெருசா இருக்கும். அவரு வீரமா பேசினாலும் உள்ளுக்குள்ள கோழைதாமா. அதனால இப்ப யோசிச்சு பார்த்தா நமக்கு பாசிட்டிவான பதில் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படியா சொல்ற? அப்ப மாப்பிள்ளை மனசு மாறி இருக்குன்னு சொல்றியா? அது மட்டும் இல்லம்மா, நாம மிரட்டிட்டு வந்ததுனால இப்போ ஸ்னேகாவும் ரோஜாவும் ஊர்லயே இல்ல. இது அவருக்கு தெரிய வச்சா போதும். இனிமே அம்மா கிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு அவரே ஒரு முடிவுக்கு வரணும் இல்ல? நீ சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்மணி. என்ன கண்மணி, காரை ஸ்லோ பண்ற, வேகமா போற, என்னாச்சு உனக்கு? மா, நம்ம காரை ஒருத்தன் ஃபாலோ பண்றாமா. என்னடி சொல்ற? காரை ஃபாலோ பண்றாங்களா?
ஆமாண்டி கண்மணி, யாரோ ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். யாரா இருப்பான் அவன்? வேற யாரு? அந்த ராசாத்தியோட ஆளா இருக்க கூட வாய்ப்பு இருக்குமா? எப்படிடி சொல்ற? அந்த ராசாத்தி மிட் நைட் நம்ம வீட்டுக்கே வந்து நம்மள டெஸ்ட் பண்றான்னா, இப்போ ஃபாலோ பண்ற ஆளும் ஏன் அவ ஆளா இருக்க கூடாது? அவ பாக்குறதுக்கு தாமா வெள்ளந்தி மாதிரி தெரியவா. இந்த மாதிரி கிரிமினல் வேலையெல்லாம் நல்லா செய்வா. அந்த குண்டச்சி செய்யக்கூடிய ஆளுதான். இந்த பைக்ல வரவன் அவளோட ஆளாதான் இருக்கும். இப்ப அவனுக்கு எப்படி தண்ணி காட்டுறன்னு மட்டும் பாரு. ஆமா. ஐயோ, எந்திரிப்பா, எந்திரிப்பா. ஏம்மா, பாத்து, எந்திரிப்பா. அடி எதுவும் பட்டுச்சாப்பா? ஏம்மா, இப்படியா திடீர்னு பிரேக் போடுவ? பாவம், இவர் எப்படி விழுந்துட்டாரு பாருங்க. கார்ல போனா பிளைட்ல போற மாதிரி நினைப்பா. ஏன்பா, ஏதாச்சும் ரொம்ப அடிபட்டு இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, லேசா தான் அடிபட்டு இருக்கு. நல்ல வேலை எதுவும் அடிப்படல. நான் வேணும்னு பிரேக் போடல. வழியில ஒரு கல்லு கடந்துச்சு, அதான் பிரேக் போட்டேன். இவர் எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணி வரணும்? வழி விட்டாலும் ஏறி போகாம பின்னாலேயே வந்தது இவர் தப்பு தானே. நான் என்ன பண்ண முடியும்? தம்பி, நீயாவது பார்த்து வந்திருக்கலாம்ல. அவர் தலையில ஏதாவது அடிபட்டிருக்க போகுது. ஹெல்மெட்டை கழட்ட சொல்லி பாருங்களேன். ஆமா தம்பி, ஆமாப்பா. பார்க்கலாம் தம்பி. தம்பி, இங்க பாருங்க, பார்க்கலாம். எனக்கு தலையில எதுவும் கேட்கல அடிபடல. தம்பி ஐயா, கொஞ்சம். நீங்க நல்லா இருப்பீங்க. எனக்கு தலையில எதுவும் அடிபடல. ஹெல்மெட் இருந்தா கழட்டுப்பா. கழட்டுப்பா. அவங்கள போக சொல்லுங்க. ஹெல்மெட் போட்டிருந்தனால பெருசா அடிபடல. அவங்கள போக சொல்லுங்க. ஒரு நிமிஷம். அட கழட்டுங்க சார். அதெல்லாம் அப்பதானே ஒண்ணும் அடிபட்டுச்சா வேணாம். இல்லையான்னு போங்க. தெரியும். ஆமா தம்பி, அப்பதானே அடிபட்டு ஹெல்மெட்ல தெரியும். கழட்ட வேணாம். சொல்றேன் கேளுங்க. கழட்டுப்பா. வேணாம், விட்டுருங்க. என்ன அழகப்பா, என்ன வேவு பார்க்க சொல்லி ராசாத்தி அனுப்பி வச்சாளா? அவ புத்திசாலினா நான் அதி புத்திசாலி. அதான் வேணும்னே சடன் பிரேக் போட்டு உன் முகத்தெரிய கிழிச்சேன். இங்க பாரு, என்கிட்ட இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத. தொலைச்சிருவேன், தொலைச்சு. அந்த ராசாத்தி கிட்ட போய் நீ மொக்கையான விஷயத்த சொல்லு. ஏண்டா, நாங்களே மாப்பிள்ளைய காணோன்னு வருத்தத்துல தேடிக்கிட்டு இருக்கோம். இடையில நீ வேற வந்து ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? ஓ, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுதான் ஃபாலோ பண்ணானா? அப்போ உனக்கு தேவைதான். யோ, வாயா போலாம். சரியான ஆளியாவா? மா வா போலாம். வா. கண்மணி, உனக்கு உடம்பெல்லாம் மூளடி. அதான் உன்கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. நீ மட்டும் என்னம்மா மாப்பிளைய தேடிட்டு இருக்கோன்னு வருத்தப்பட்டு சீனை போடல. வண்டியில ஏறி போலாம். வா. ச்சே, கண்மணி கிட்ட மாட்டிக்கிட்டு இப்படி அசிங்கப்பட்டுட்டோமே. இப்ப குமரன் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்க முடியாம போயிருச்சே. மேடம், நான் பட்டா வெரிஃபிகேஷன் எல்லாம் த்ரோட்டா செக் பண்ணிட்டேன் மேடம். நீங்க சைன் மட்டும் பண்ணா போதும். அப்படியா? ம். நீங்க எல்லாத்தையும் பக்காவா செக் பக்காவா பண்ணிட்டீங்களா? செக் பண்ணிட்டேன் மேடம். நீங்க கண்ணை மூடிட்டு ஃபைல்ல சைன் பண்ணலாம் மேடம். சரி. இதுல ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் மிஸ் ஆயிருக்கே. இல்ல மேடம், எல்லாமே சரியா இருக்கு மேடம். பட்டா கொடுக்க சரியா பார்க்க வேண்டியது தாய் பத்திரம், அது இல்லையே. அது வந்து மேடம், அது பழைய டாக்குமெண்ட்னால மிஸ் ஆயிருக்கு மேடம். அதான் சர்வே நம்பர் இருக்குல்ல மேடம். சர்வே நம்பரை வச்சு எப்படி கொடுக்க முடியும்? அதெல்லாம் கொடுக்கலாம் மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். என்ன முருகேசன், ரூல்ஸ்னா எல்லாருக்கும் ஒண்ணுதானே? சாதாரண முதியோர் பென்ஷனுக்கு அவ்வளோ ரூல்ஸ் பேசுனீங்க.
இந்த பட்டா மேட்ருக்கு கண்டுக்காம விடுறீங்க? ரூல்ஸ்னா எல்லாருக்கும் ஒண்ணுதான். நான் கையெழுத்து போட மாட்டேன். போங்க, போய் தேவையான டாக்குமெண்ட் எடுத்துட்டு வாங்க. என்ன முருகேசா, சைன் வாங்கியாச்சா? இல்லைண்ணே, முக்கியமான டாக்குமெண்ட் தாய் பத்திரம் இல்லை. அது இருந்தால் தான் சேர்மன் கையெழுத்து போடுவோன்னு சொல்லிட்டாங்கண்ணா. என்ன விளையாடுறியா? இதை சொல்றதுக்கு 3000 லஞ்சம் கொடுத்தேன். அது டாக்குமெண்ட் தான் நானே வாங்கியிருக்க மாட்டேன். யோ கத்தாதையா. கத்தாம காசு வாங்கினல காரியத்தை முடிச்சு கொடு. என்ன சத்தம்? நீங்கள நாயத்தை சொல்லுங்க மேடம். பட்டா வாங்கி தரணும் 3000 ரூபாய் கேட்டாரு. நானும் பணம் கொடுத்தேன். இப்ப கேட்டா அந்த டாக்குமெண்ட் இல்ல இந்த டாக்குமெண்ட் இல்லன்னு சொல்றாரு. இல்லை மேடம், பணம் எதுவும் வாங்கல மேடம். இவர் பொய் சொல்றாரு மேடம். யாரு யாரு? நான் போய் சொல்றேனா? 3000 ரூபாய் கொடுத்தேன் மேடம். 500 ரூபாய் நோட்டு. சீரியல் நம்பர் கூட 15 இருந்து 20 தான். அதனால பாக்கெட் வேணா செக் பண்ணி பாருங்க மேடம். சபரிகண்ணன், அவர் பாக்கெட்டை செக் பண்ணுங்க. இருப்பா மேடம். அதெல்லாம் வேணாம் மேடம். அதெல்லாம் பொய் சொல்றாரு மேடம் என் மேல. அதெல்லாம் இல்லை மேடம். மேடம், இதுக்கு என்ன சொல்றீங்க முருகேசன்? ரூல்ஸ் அது இதுன்னு வாய்க்கு வந்தபடி பேசுனீங்க. கையும் சுத்தமா இருக்கணும். மிஸ்டர் முருகேசன், லஞ்சம் வாங்கின குற்றத்துக்காக உங்களை 6 மாசம் சஸ்பெண்ட் பண்றேன். இந்த மாதிரி கடமையை செய்ய காசை எதிர்பார்க்கிற எல்லாருக்கும் இது ஒரு பாடமா இருக்கட்டும். தப்பு செஞ்சா கண்டிப்பா தண்டனை உண்டு. நான் தயவுதாட்சணையே பார்க்க மாட்டேன். ஜாக்கிரதை. இந்தாங்க, இத பத்திரமா வைங்க. ஓகே மேடம். நீங்க உள்ள வாங்க. புரியா? வெரி குட் ராஜேஷ். நான் சொல்லி கொடுத்த மாதிரியே செஞ்சு அந்த முருகேசனை மாட்டி விட்டுட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் மேடம். எல்லாம் நீங்க சொல்லி தந்ததுதான். சரி, இந்த ஆபீஸ்ல இனிமேல் லஞ்ச பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமா மேடம். ஹலோ ஸ்னேகா, நான் மங்கை பேசுறேம்மா. அத்தை, நான் உங்களை அத்தைன்னு கூப்பிடலாம்ல? கூப்பிடுமா, அதுக்கே இவ்ளோ தயக்கம்? ஆமா, என்ன எப்படி தெரியும் உனக்கு? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உன்கிட்ட போன்லயே பேசுறேன். நான் இப்பதான் முதல் தடவையா உங்ககிட்ட போன்ல பேசுறேன். ஆனா உங்க எல்லார பத்தியும் எனக்கு தெரியும். குமரன் உங்க எல்லாரையும் பத்தியும் சொல்லிருக்காரு. என்ன உங்க எல்லாரையும் நேர்ல தான் பார்க்க முடியல. கவலைப்படாதம்மா, சீக்கிரமே நேர்ல பாக்குற சந்தர்ப்பமும் அமையும். ஆமா, ரோஜா குட்டி எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா. அவளதாம்மா நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். அவ இந்த வீட்டு வாரிசுன்னு தெரியாமலேயே எங்களோட நல்லா ஒட்டிக்கிட்டா. அவளோட செய்கையெல்லாம் அப்படியே குமரன் மாதிரியே இருக்கும். அதெல்லாம் நாங்க எவ்வளவு ரசிப்போம் தெரியுமா? ஆமா அத்தை, நானும் நிறைய பாத்திருக்கேன். அவர மாதிரியே நிறைய விஷயங்கள் பண்ணுவா. ஆனா உனக்கு இருக்கிற நோயை பத்தி அக்கா சொன்னதை கேட்டதும் ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. வாழ வேண்டிய வயசுல இப்படி ஒரு நோய் உனக்கு வந்திருக்க வேண்டாம். என்ன பண்றது, எல்லாம் விதிதான். வேற என்ன சொல்ல முடியும்? கவலைப்படாதம்மா, இன்னைக்கு மருத்துவ உலகம் எவ்வளவோ முன்னேறி இருக்கு. உன்னோட நோயும் கண்டிப்பா குணமாயிடும். எல்லார் மாதிரியும் நீயும் ஆரோக்கியமா தான் வாழ போற. அத்தை, நீங்க பெரியவங்க. உங்க வார்த்தை பழிச்சா சந்தோஷம்தான். நேத்து வரைக்கும் நான் இப்படிலாம் நடக்கும்னு நினைச்சு கூட பாக்கல. ஆனா இன்னைக்கு நிறைய சொந்தங்கள் கிடைச்சிருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
இவ்வளவு நாள் எங்க என் பொண்ணா அனாதையா விட்டுட்டு போயிடுவானோன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு அந்த கவலை எதுவுமே இல்ல. நீங்க எல்லாரும் அவளை ரொம்ப நல்லா பாத்துப்பீங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. எல்லாத்துக்குமே நான் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆ, புனிதா என் பக்கத்துல தான் இருக்கா. அவ உன்கிட்ட பேசணுங்கிறா. குமரனோட தங்கச்சி தானே புனிதா? போன கொடுங்க, நான் பேசுறேன். ஒரு நிமிஷம். ஹலோ புனிதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ நல்லா இருக்கேன். ரோஜா குட்டி எப்படி இருக்கா? அவ நல்லா இருக்கா. உங்க எல்லாரையும் மிஸ் பண்றா. ஆனா பாவம், அவளால அதை சொல்லதான் முடியல. கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமே ரோஜா குட்டிக்கு பேச்சு வந்துரும். டாக்டர் தான் சொல்லிருக்காங்கல்ல. நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். அவளோட குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சீக்கிரமாவே அவளோட குரலை கேட்கணும். உங்களுக்கும் கேன்சர் இருக்கிறதா சொன்னாங்க. இன்னைக்கு மெடிக்கல் ஃபீல்ட் ரொம்ப முன்னேறி இருக்கு. நல்ல திறமையான டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா இதெல்லாம் சீக்கிரமே கியூர் பண்ணிடலாம். கவலைப்படாம இருங்க அண்ணி. ஹாஸ்பிட்டல்ல கொடுக்கற மருந்து மாத்திரையை விட உங்க எல்லாரோட பாசமான வார்த்தைகள் தான் எனக்கு பெஸ்ட் மெடிசன். சரி, என் பிரச்சனை இருக்கட்டும். உனக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆச்சுல்ல, ஏதாவது விசேஷ செய்தி இல்லையா? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே, அப்புறம் விசேஷ செய்தி சொல்றேன். சரி, நீங்க உடம்ப பாத்துக்கங்க, ரோஜா குட்டியும் பாத்துக்கங்க. போன கூட நான் பேசுறேன். இருங்க, சித்தி பேசுறாங்களாம். குடு. ஸ்னேகா, உன் உடம்ப பத்திரமா பாத்துக்கோமா. தைரியமா இரு. மரகதாக்கா மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறும். ரோஜா குட்டிய இந்த வீட்டோட வாரிசா கண்டிப்பா ஏத்துப்பாங்க. உன் உடம்போட ஒட்டிட்டு இருக்கிற அந்த நோயையும் நிச்சயமா நாங்க காப்பாத்துவோம். நம்பிக்கையோட இரு. அத்தை, நீங்களும் புனிதாவும் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இப்படி பேசினா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். போன்ல மட்டும் இல்லம்மா, நேர்லயும் சீக்கிரம் வந்து சந்திக்கிறோம். பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. என்ன? நான் போனை வச்சிடறேன். சரிங்க அத்தை. ஏண்டி, மாப்பிள்ளை இப்படி கட்டி வச்சிருக்கிறது நல்லாவா இருக்கு? வேணா கண்மணி, பாவம். மா, ரொம்ப இறக்கப்படாத. இப்ப கட்டு அவுத்து விட்டா நேரா அத்தை கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாரு. அதனால உன் பொண்ணு வாழ்க்கை தான் பாழா போகும். பரவாயில்லையா? அத நினைச்சாலும் கஷ்டமா தாண்டி இருக்கு. அப்போ வாயை மூடிட்டு கம்மன் வா. வா. வணக்கம்மா. என்ன ராமலிங்கம், எப்படி இருக்காரு என் புருஷன்? நீங்க போனப்ப எவ்வளவு கோவமா இருந்தாரோ அந்த கோவம் குறையாம இன்னும் அப்படியே தான் இருக்காரு. என்னை அவுத்து விடுங்கடா, அவுத்து விடுங்கடான்னு ஒரே காட்டு கத்தலு. இன்னும் சாப்பிடாம கொள்ளாம இருக்காருமா. தண்ணி குடுக்க போனா கூட தட்டி விடுறாருமா. இதே இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா நடக்கிற கதையே வேற. குமரன் உங்க வீட்டுக்காரங்கிறதுனாலதான் என் கைய கட்டி போட்ட மாதிரி கம்முன்னு இருக்கேன். சரி, வாங்க போய் அவரை பாப்போம். வாங்க வாங்க, போங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்.